பிரதமர் சொல்றாரு அலைபேசியை காட்டி, உங்களுடைய வங்கியாக இந்த அலைபேசி செயல்படும், இந்த அலைபேசி இருந்தாலே நீங்க எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அலைபேசி உற்பத்தி செய்யறது யார் ராஜா? யாரு? நீ முதல்ல பிளாக் மணியை ஒழிக்கிறேன், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறேன். நீங்க ஆர்கே நகர்ல 89 கோடி உள்ள வந்திருக்குங்கிறீங்க, அது என்ன பணம்? பதில் இல்ல. ஒழிச்ச பணம் எப்படா இங்க 89 கோடி வந்துச்சு? 2000 ரூபாய் தாளா வந்திருக்கு, எப்படா வந்துச்சு? எவன்டையும் பதில் இல்ல. இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னதுல எங்க ஒளிஞ்சிருக்கு? எங்க ஒளிஞ்சிருக்கு? அப்ப என்ன நடந்திருக்கு? நீ கடைசியா கேஷ்லெஸ் எக்கானமி, மின்னணு பரிமாற்றம் எல்லாம் கொண்டு வந்துட்டு அவரே சொல்றாரு, சுதந்திர இந்தியா 70 ஆண்டுகளை தொடப்போகிறது, மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. ஐயா தான் பேசுறாரு. அப்ப மின்சாரமே போய் சேராத கிராமங்கள்ல எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்? பதில் இல்ல. சரா வரதா புயல் மாதிரி பெரிய புயல்ரா, பெரிய புயல், வீட்டுல வெள்ளம், வெளியில வர முடியல, மின்சாரம் துண்டிக்கப்பட்டுருச்சு, எதுவுமே இயங்கல. கேஷ்லெஸ் எக்கானமில அட்டை தான் இருக்கு. என்ன செய்யலாம்? ஆளுக்கு ஒரு ஓரமா கடிச்சிட்டு படுத்துடலாமா அட்டைய? இப்படி ஒரு முட்டாள் கூட்டத்திட்ட தேசத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம வீதியில் நிக்கிற மாதிரி ஒரு மடத்தின ஏதாவது உண்டா? என்ன இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு எல்லாம் ஒழிச்சிட்டோம், இப்ப வந்து இது செல்போன் இருந்தா போதும், இங்க இருந்தே வங்கியில போட்டுடலாம், இங்க இருந்தே எல்லாம் எடுத்துடலாம். இப்ப இந்த திட்டம் இந்த செல்போனை உற்பத்தி செய்யறவனுக்கா உழைக்கும் மக்களுக்கா? இது நல்லா கவனிச்சுக்கணும். உள்ள சிம் கார்டு போடுறவனுக்கும் இந்த செல்போனை உற்பத்தி செய்யறவனுக்குமான வேலை திட்டம் இது. இப்ப தெரியுதா அவர் யாருக்கு வேலை செய்யறாருன்னு? அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க எல்லாம் பிரதமர்கள் இல்ல, நீங்க எல்லாம் முதலமைச்சர்கள் இல்ல, புரோக்கர்ஸ், தரகர்கள்.